கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் நன்மை செய்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நன்மை செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக வேதம் கூறுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். நீங்கள் நன்மை செய்வதையே இயேசு விரும்புகிறார். நன்மை செய்வதில் சோர்ந்து போனோம் என்றால் பலன், அதாவது அறுவடையை பெற முடியாது. நன்மை செய்கிற உங்களுக்கு நிச்சயமாக பிரதிபலன் உண்டு. தொடர்ந்து எந்த பிரதிபலனையும் பாராமல் நன்மை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியமும் இயேசுவுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இந்த நாளில் இயேசு உங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்கிற உங்களுக்கு நன்மையானதையே தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.